ஓம் நமோ உச்சிஷ்டநாதாய நம. எல்லோருக்கும் வணக்கம். இது வெண்துருசு முறை. இது நம்ம பிக்சரில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அந்த வேலை தான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கு. வெண்துருசு, அதாவது சித்தர்கள் முறையில் சித்தர்கள் இந்த இதில் தான் சித்தர்கள் முறை தான் இது, சரிங்களா? இது நம்ம கெமிக்கலில் இது பண்ணுறது, கடையிலேருந்து வாங்கிட்டு செய்கிறது, இதெல்லாம் பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு பலன். ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இதில் முழு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். இது சமையல் சோடா தான் இது பண்ணிக்கணும். அதில் பூநீர் யூஸ் பண்ணணும். ஆனால் பூநீருக்கு பதிலாக சமையல் சோடா யூஸ் பண்ணுறோம். அதை போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து துருசு 100 கிராம், அதாவது நம்ம தேவைக்காக நம்ம செய்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். துருசு 100 கிராமு, சமையல் சோடா உப்பு 100 கிராம். இது ரெண்டும் 100 கிராம் தனியாக எடுத்துருக்கோம். கண்ணாடி பாட்டிலுங்க தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது 400 மில்லி தண்ணி, அந்த தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கலந்து விடணும். அதுக்கு அடுத்து அந்த கலந்த அப்புறமா அந்த துருசு நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்ச பிறகு வேறு இன்னொரு பாட்டிலை எடுத்து அந்த தண்ணியை தனியாக மேலே வடிகட்டின மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி சோடா உப்பு, அதுலேயும் 400 மில்லி தண்ணி ஊற்றி அது அளவுக்கு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், அந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். கலந்து விடவும் மேலே தண்ணி நல்லா தெளிவாக இருக்கும். அப்போ வேறு ஒரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். ஒரு பாட்டிலில் ஊற்ற இந்த பூநீர் இருக்குது பார்த்திங்களா, சோடா, அதை இந்த துருசு பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரணும். ஃபிலமில் நம்ம காட்டுற பாருங்கள், அதை மட்டுமே அதே தான் இந்த வேலையும். அதை நீட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செய்யணும். இதை அந்த தண்ணியை அப்படியே ஒரு நாள் முழுக்க வெயிலில் வச்சு விட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா அது மேலே தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி தெளித்து நிற்கும். அடியில் துருசு நிற்கும். அந்த சுண்ணாம்பை எடுத்து நீங்கள் நல்லா காய விட்டு கலகலப்பாக நல்லா காய விடணும். காய விட்டு அதுக்கடுத்து அதை எடுத்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம வாத வேலைங்களுக்கு இதை தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி தான் பண்ணி அந்த துருசை எடுத்துக்கணும். இது வெண்துருசுன்னா அதில் பச்சை கலரில் லேசாக பச்சை கலரில் மாறும் இது போடும்போது. பூநீர் தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடவும் இதே மாதிரி அப்படியே பொங்கிட்டே வரும். அந்த சுண்ணாம்பு அப்படியே உட்காருது பாருங்கள், அந்த மாதிரி தான். அதே மாதிரி 9ஆம் தேதி நம்மளுக்கு இது கருப்பு மாந்திரிகம் பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியில் என்னென்னா, இது ஆன்மீகத்தில் தான் இருக்கணும், மாந்திரிகம் தான் செய்யணும் அப்படின்றது இல்லை. மந்திரங்கள் ஜபிக்கணும், அந்த மந்திரங்கள் சித்தியாக இருக்கணும், அப்போ தான் அது செய்யணும், அந்த பொருளுங்க வேணும், இத்தனை நாள் ஆகும், அப்படியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. அவங்களோட பயன்படுத்தல், அதாவது சொந்த யூஸுக்கு கூட நீங்கள் பர்சனலாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எளிமையான விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்குறது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, விருப்பப்பட்டவங்க, தேவைப்பட்டவங்க. 9ஆம் தேதி 50 பேருக்கு மட்டும் பயிற்சி உண்டு. இப்போ ஒரு ஆத்திர அவசரம் அப்படின்னா வேறவங்க இது என்ன மாந்திரிகம் செய்கிற, எந்த இடத்துல செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறீங்க. அதுவே நம்மளுக்கு அந்த ஒரு விஷயங்கள் சின்னதாக விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நாமளே அதை செஞ்சுக்கலாம். வேறவங்கள தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. காசு கொடுத்து வீணாக்க வேண்டாம். அதனால் அவங்கவுங்களும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு எல்லா அஷ்டகர்மத்துக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். அதில் உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம்.
இதில் வந்து ஆன்மீகத்தில் தான் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு வசியம், ஆகர்ஷமோ இல்லைன்னா பண கஷ்டமோ, கடன், குலது இந்த மாதிரி நிறைய வந்து எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கும். அதில் இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்யும்போது அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. வாங்க கிளாஸுக்கு பார்த்து கற்றுக்கோங்க எல்லாம். இது முழுமையாக வந்து வீடியோ போய்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே வந்து பாருங்கள். நீங்கள் வர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஃபோன் பேசிவிட்டு நேரடியாக வாங்க. ஃபோன் நம்பரு கீழே நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரடியாக வாங்க.